ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பாருங்கள், கோலம் போட்டாச்சு காலையில் எப்பவும் போல். இதில் என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க எங்கள் அம்மா டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா, நாளுக்கு நாள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு தான் கோலம் போடுவாங்க. இப்போ பாருங்கள், ரங்கோலியெல்லாம் போடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ பெருசான்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு கோலம். இங்கே பாருங்க, காமெடி நல்லா தான் இருக்குது. எப்படி போட்டுக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நம்ம மல்லிகை பூச்செடி வெறும் குச்சி தான் இருந்துச்சு. நல்லா தண்ணி விட்டே இருந்ததுனால, மழையும் ஒரு டைம் வந்ததுனால நல்லா துளிர் விட்டுச்சு. அப்பவும் வந்து ஆடு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டே தான் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க விட்டு சாப்பிட்றதுக்கு விடாமல் வச்சதுனால இங்கே பாருங்க, பூ பார்த்தீங்களா, 3 4 5 பூ. ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு அவ்வளோ பெரிய பூவாக இருக்கும். மொட்டாக அப்படியே மொக்கிலேயே பறித்து வச்சுருவேன். பாதி விரிஞ்சு பாதி விரியாமையும் இருக்கும். 2 முளம் வச்சுட்டு போவேன். ஆனால் முடி நிறைய இருக்குமா, அவ்வளோ வச்சுட்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொண்டு போவேன். அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே இந்த மல்லிகைப்பூ அப்படியே சென்ட் அடித்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குட்டியாக அது அப்படியே தண்ணிக்கு செத்த பூ மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணி இல்லாமல் சின்னதாக இருக்குது. அப்பவும் பாருங்கள் அங்கங்கே, ஏன்னா சீசனில் இந்த டைமு ஆடு மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் இந்நேரம் நல்லா பூ பிடிச்சிருக்கும். சின்ன பூவாவது ஏதோ செடி ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆடு வச்சுட்டு பாருங்கள், செடிகள் நல்லா மணக்குது. ஒரு பூ இந்த செடியில் இருந்தாலும் இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது மனம் அடிக்கும். மல்லிகைனாவே அப்படி தானே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடுக்கு மல்லிகை இதுவும் இருக்குது. இது பாருங்க, இந்த டோர் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபைனலாக எவ்வளோ மல்லிகை பூன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்குட்டி பாருங்கள், எங்கள் அம்மா வந்து கறிக்கடைக்கு போயிருக்கிறாங்க. மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சிக்கன் வேணான்னு சொல்லிட்டேன்னா, ஏற்கனவே வெயிலுக்கு சூடு, இதில் சிக்கன் சாப்பிட்டா இன்னும் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டனவே சாப்பிட சொல்லலாம் சுகாசா அப்படின்னு சொல்லி மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அம்மா அதுக்காக போயிருக்கிறாங்க. இல்லையா ஆடு மேய்க்கிறதுக்கு இப்போவே கிளம்புறேன்னு சொன்னாங்க. போய் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஆடு மேய்க்க போக சொல்லியிருக்கிறேன். சக்தி வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க, வர்றதுக்கு மதியமாகும். அதனால் இப்போவே எடுத்து செஞ்சால் தான் நல்லா இருக்குன்ட்டு இப்போவே எடுத்து வர சொல்லிட்டேன். ஓகே, எடுத்துகிட்டு வரட்டும். கலர்ஃபுல்லாக இருக்குமா? காலையில் ஃபுல்லாக இருக்குமா? கூட்டமாக இருக்குமா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் மெதுவடை வாங்கிட்டு வந்துட்டு ப்ரூ தூளுமே கறி மசாலா வந்து நான் தான் சொன்னேன். அப்பளம், அப்புறம் பாலாமா டீ போடுறதுக்கு பாக்கெட் பால். இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு சமையல் செய்ய போகிறோம். மட்டன். உங்கள் வீட்டில் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மீனா இல்லை கோழியா ஆடான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ தான் வெங்காயம் தொளிச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம், செய்யும் போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருந்த வாழைத்தார் வந்து ஒன்று முறிஞ்சு விழுந்துருச்சு. நாங்கள் பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா தான் இப்போ பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. தீன் இல்லாத கொடுமைக்கு அங்கே வருங்க, அந்த வாழைத்தாரை முடிச்சு கட்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துலையே. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இலை கொண்டு வந்தாச்சு. போய் இலை கொண்டு வந்து ஆடுகளுக்கெல்லாம் கட்டி விட்டாச்சு. இவங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்களாட்டுக்குது, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கே வருங்க, எதிர்பார்க்குது. இது கட்டி விடுறதா உனக்கு? அங்கே பழம் இருக்குதா? அங்கே பார்க்குறது பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வேலை. இலை கொண்டு வந்து கட்டி வச்சிட்டாங்க. கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இப்போ வந்து இலை கொண்டு வந்து கட்டி விட்ருக்குறாங்க. அடுத்தது பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கழுவி வச்சிட்டாங்க. இப்போ ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு தண்ணி. நான் வந்து முந்தானேத்து வந்து விட்டேன், தென்னம்பிள்ளைக்கு எல்லாம் தண்ணி விட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா தண்ணி விட்டுருக்குறாங்க. பாருங்க, இலை இங்கே கிடக்குது மீதி தண்ணி விட்டுருக்குறாங்க. அப்போ வேலை அப்படியே மல்லிகை பூச்செடிக்குன்னு தண்ணி விட்டாச்சு. நான் வந்து சமையல் செஞ்சுட்டுருக்குறேன். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நீ டிவி தான் இன்றைக்கி ஃபுல்லாக. வேறு நம்ம கருப்பா குட்டியை கருப்பா ஒரு சொறி நாய் ஒன்று தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். அது கூட சேர்ந்து விளையாடிட்டே இருக்குதுன்னு கட்டி வச்சுருக்குறேன். சரி பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மண் விளக்குன்னு. அதை தண்ணி கருப்பா கட்டி வச்சிட்டேன்னு பார்க்கறது பாரு. கூப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு திமிரா போயிட்டுருக்குற நீ. திரும்பி பார்க்காம இப்போ திரும்பி பார்க்குற. கூப்பிட்ட உடனே இப்போ திரும்பி போடுவ.
திரும்பி திரும்பி பார்த்து போயிட்டு இருக்கிறது சௌரியத்துக்கு. கருப்பா மீன் தொட்டி வருங்க. இது வேஸ்ட்டாக போச்சுங்க, கொண்டு வந்து வெளியில் போட்டாச்சு. டேங்க் நிறைஞ்சு வாழைக்கு போகுது. ஆனால் பக்கத்து வீட்டு கோழி எல்லாம் வந்து பறைச்சி இதுக்கு தண்ணியே போகிறதுக்கெல்லாம் பண்ணி இங்கே வருங்க. அந்த கோழிக்கு பண்ணுறதா இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே கச்ச கச்சன்னு கிடக்குது அப்படின்னு. குஞ்சு கோழி அந்த பெரிய சேவலை எல்லாம் வந்து ஃபுல்லாக பறைச்சி நாஸ்தி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வேறு கூட்டி வச்சிங்கனாலும் இப்படி தான் பண்ணுது. நம்ம கோழியாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்தவங்க கோழி தான் இந்த வேலை பண்ணுது. கருப்பா குட்டி வெயில் வருதா? கருப்பா இங்கே பாரு, கருப்பா கட்டி வச்சுட்டாக்குது பாரு, ஒவ்வொரு பாரு. சேவல் பாருங்க ஓடுது பாருங்க. இதுவும் இன்னும் 2 கோழி தான் இருக்குது நம்ம வீட்டில். முடிச்ச கட்டிச்சு வருங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்க, நான் மசாலாவுக்கு வறுத்து வச்சுருக்கேன்னு தேங்காய் மட்டும் துருவி போட்டேன்னா வேலை முடிஞ்சு, அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ வந்து கறி நல்லா கழுவிட்டு தாளித்து விட்டுட்டு அந்த மசாலாவில் கொஞ்சம் மட்டும் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இதில் பாதி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றி இன்னும் பாதி வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். குழம்பு எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு பாருங்கள். அது வந்து இலை ஆட்டுக்கறியாக இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கறியை நல்லா தாளிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து மசாலா வந்து ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோடனே சூப்பராக ரெடி ஆயிடும் குழம்பு. இங்கே வந்து எலும்பு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். எலும்பு ரசம் ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், குருமிளகு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு காரம் கொஞ்சம் நிறைய போட்டு தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா எலும்பு ரசம். சரிங்களா? எப்பவும் போல் இந்த கிரேவிக்கு போடுறதே தான் போடணும். அதே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு தூக்கலாம், பூண்டு தூக்கலாம், இஞ்சி தூக்கலாம் போட்டு கொஞ்சம் காரமாக நல்லா தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் எலும்பு ரசம். கொத்தமல்லி தழை தூவினோம்னா செமையாக இருக்கும். எவ்வளவு தீனி போட்டாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க, மேய்ச்சிட்டு வர மாதிரி இருக்காது உங்களுக்கு. அங்கே கொஞ்சம் அடைக்கலம் ஆயிடுச்சு. இதுங்க ரெண்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா செஞ்சு இன்னுமே கல்லுமாரேம்மா. நான் வந்து ஒரு அளவுக்கு குழம்பு தேவைங்கனாலும் பேசிட்டேன். கறியை விட எங்கள் வீட்டில் குழம்பு தான் தேவைப்படும். பாருங்க எலும்பு ரசம் இதையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். சேவல் பாருங்க ஓடுது பாருங்க. இதுவும் இன்னும் 2 கோழி தான் இருக்குது நம்ம வீட்டில்.